ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தினை அரிசி தோசை, பீன்ஸ் பொரியல், சௌசௌ பொரியல், அவிச்ச பாசி பயறு. இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. தினை அரிசி தோசை ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். வேணும்னா சொல்லுங்கள், தினை அரிசியில் நம்ம எப்படி தோசை ஊற்றலான்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தேன். இது வந்து சொரக்காயை கூட்டு வைக்க போகிறோம். நம்ம வந்து நீர்க்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தைராய்டு லெவலை வந்து நம்ம குறைக்கலாம். அதனால் சொரக்காய், மாங்காய், பச்சை மிளகா நறுக்கி அதில் நான் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் கூட்டு வைக்கும்போது நீங்கள் பாசிப்பருப்பு போடுங்க. சொரக்காய்க்கு வந்து நீங்கள் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு டேஸ்ட்டாக. இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போ நம்ம சொரக்காய், மாங்காய், 2 பச்சை மிளகா எல்லாமே போட்டாச்சு. அதில் மஞ்சள், பெருங்காயம் போட்டு வேகுது. அடுத்து பீன்ஸ் வேக வச்சுருக்கேன். அடுத்து இன்றைக்கி வெறும் சாதா அரிசி சாதம் தான் வச்சுருக்கேன். அடுத்து மத்தியானத்துக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 11 மணிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி, இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் அப்படி கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், ஓமம், மல்லி விதை அது. இப்போ நம்ம பீன்ஸை வந்து தாளிச்சிருவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருந்த பீன்ஸை வந்து இப்போ போட்டு நல்லா தாளிச்சுப்போம். நமக்கு ஹைப்போதைராய்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து காய்ட்ரஜன் இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாதுங்க. காய்ட்ரஜன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு, அப்புறம் ப்ரொக்கோலி, டர்னிப்பு, நூக்கல், முள்ளங்கி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து காய்ட்ரஜன் அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம், சுரக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு அது வெந்துருச்சு. அதை நம்ம நல்லா சின்ன வெங்காயம், பட்டை வத்தை, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன். உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணணும். மற்ற இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா சும்மா ஒரு சின்ன கரண்டியில், ஒரு குட்டி கரண்டியில் ஒரு ட்ராப் 2 ட்ராப் ஆயில், அவ்வளோதான் பேருக்குன்னு. இப்போ உருளைக்கிழங்குக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா பட்டை வத்தை, வெள்ளைப்பூடு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மசாலா மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வரகரிசி, தெனை அரிசி, நவதானியம் இருக்குல்ல, அதுவுமே நம்ம தைராய்டு பேஷண்ட் வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ 10 நாளைக்கு ஒரு தடவை சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃபுட்டு டெய்லி நான் சேனலில் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.